குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தமிழ் மாதத்துக்கு உரிய பலன், ஆடி மாதத்துக்கு உரிய பலன். இந்த ஆடி மாதத்தினுடைய பலன்கள் 12 ராசிகளுக்கும் இந்த மாதம் அதிர்ஷ்டத்தை, எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம், எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு பண வரவை கொடுக்க போகுது. ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது அம்மனுடைய வழிபாடு. எல்லாருக்கும் தெரியும் அம்மனுடைய வழிபாடு. அதே சமயத்தில் கிரக நிலைகள் அத்தனையும் மாறுது. அதே போல் இந்த கூழ்வார்த்தல், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பூரம், இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விசேஷங்கள் எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் தான் வரும். அதே மாதிரி பெண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் விரதம் இருந்து ஆடி வெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷமாக செய்யக்கூடியது. அந்த மாதிரி இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பை நம்ம நிறைய சொல்லலாம், சொல்லிகிட்டே போகலாம். அது ஒரு தனி பதிவாக கூட நம்ம போடலாம். அது இப்போ வேண்டாம். இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. இந்த ஆடி மாதத்தினுடைய கிரக நிலை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த சுபகிருது வருடத்தில் ஆடி 1ஆம் தேதி, ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. அதுவும் பாருங்கள், ஆடி 1 முதல் ஞாயிற்றுக்கிழமை. முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது, அதாவது தேய்பிறையில் தான் இந்த ஆடி மாதம் பிறக்குது. தேய்பிறை முதல் ஞாயிற்றுக்கிழமை. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சதுர்த்தியும் பஞ்சமியும் இரண்டும் அன்னைக்கு திதி இருக்குது. அதே மாதிரி சதய நட்சத்திரம் இரவு 7:12 வரை சதயம், பின்பு புரட்டாதி. அந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தினுடைய பலன்கள் 12 ராசிகளுக்கும் இந்த மாதம் அதிர்ஷ்டத்தை, எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம், எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு பண வரவை கொடுக்க போகுது. அதே போல் இந்த ஆடி மாதத்தில் தான் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. சில விஷயங்கள்லாம் ஆடி மாதத்தில் செய்வாங்க. குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரிலாம் செய்வாங்க. அதே போல் சில பேருக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல் நிறைய விசேஷங்கள் நம்ம இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இந்த கோச்சாரத்தை பார்த்துட்டு அன்றைக்கு என்ன கிரகங்கள் நின்று நமக்கு அருள் பாலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் ஆடி மாதத்தில் எங்கே இருக்கும் அப்படின்னா கடகராசிக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி புதனும் அங்கே இணைந்து இருக்குது, புதாத்திய யோகம். அதே மாதிரி துலாத்தில் கேது, தனுசில் மாந்தி, சனி கும்பத்தில் வக்ரம் பெற்று இருக்கிறார், சந்திர பகவானும் அங்கே இருக்கார், குரு மீனத்தில், ராகுவும் அங்காரகனும் மேஷத்தில், சுக்கிர பகவான் மிதுனத்தில். சரி, அன்றைய கிரக நிலையை நம்ம பார்த்துட்டோம். சரி, இந்த ஆடி மாதத்தில் எப்படி இருக்கும் 12 ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது, யாருக்கு யோகத்தை தரும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு செவ்வாயும் இணைந்து ராசிக்குள்ளே இருக்குது. அதே போல் சுக்கிரன் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல,
ஆனால் 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது மிகவும் நன்மை இல்லையா மேஷராசிக்கு? 3ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தன லாபத்தை கொடுக்கக்கூடியது தானே, சுக சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது தானே. அதே மாதிரி 5க்கு அதிபதியானவர் 4ஆம் இடத்துல சூரியன். அப்போ 4ஆம் இடத்துல சூரியன் இருப்பது இந்த மாதத்தில் அனுகூலத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம் தான், அந்த சந்திரன் வீட்டில் சூரியன். அப்போ இது எந்த நட்சத்திரத்துக்குள்ளே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் தான் போயிட்டுருக்கு. அப்போ குருவினுடைய ஒரு நட்சத்திரம் இல்லைங்களா? அப்போ நல்ல பலனை தானே தரும். அப்போ மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் அனுகூலம் தரக்கூடிய நல்ல பலன்களையே அள்ளி கொடுக்க இருக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் புதிய தொழில் துவங்கக்கூடிய எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் சில பேர் இந்த ஆடி மாதத்தில் புதியதாக எதுவும் ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் தான் சொல்லணும். எதிர்பாராத பண வரவு கிடைக்கும். சுய தொழிலில் உள்ளவர்களுக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வழக்கு தொடர்பான விஷயம், வழக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா ராகு வேற உட்கார்ந்துருக்காரு, 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கு இல்லையா? அப்போ அது பார்ட்னர்ஷிப் தானுங்களே. அப்போ அந்த மாதிரி சுய தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அப்படி இருக்கும்போது அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வழக்கு தொடர்பான விஷயத்துலலாம் பார்த்திங்கன்னா சாதக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நல்ல தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பொருளாதார ரீதியான முன்னேற்றம் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு தன்மை. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும், அதிரடியாக அதுவும் மாற்றங்கள் ஏற்படும். பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுய முடிவுகள், சுயமாக எடுக்கக்கூடிய முடிவுகள், ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி மாணவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்களுடைய கல்வியில் ஒரு முன்னேற்றம் தெரியும். அதே போல் ஆரோக்கியம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையை காட்டுங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் மட்டும் நம்ம கவனமாக இருந்தால் போதும் இந்த மாதம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு 12ல் குரு இருந்தாலும் அந்த குரு 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ சூரியனையும் குரு பார்க்குது. அப்போ பார்க்கும்போது தந்தை வழியில் இருந்து வந்த பிணக்குகள்லாம் மாறி நல்லதொரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் சந்திரன் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்லதொரு சுபமான ஒரு நிகழ்வுகளை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதுலேயும் ஒரு சில விஷயத்தில் மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்தில்? ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அக்கறை எடுத்துக்கணும். இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த இஷ்ட தெய்வத்திற்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் மேலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு ஆடி மாதத்தில் பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகநிலை அப்படின்னு சொல்லும்போது 3ஆம் இடத்துல சூரிய பகவான், 4ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல இருப்பது மிகவும் சிறப்பு, நன்மையை தரக்கூடியது. அரசு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் அலைச்சல் தரக்கூடியதாகவும் இருக்கும். செலவுகள் வந்தாலும் அது சுப செலவுகளாக மாறுமே தவிர
வீண் செலவு இருக்காது. அதனால் கவலைலாம் பட வேண்டாம். ஐயோ செலவு வருதே அப்படின்றது நீங்கள் கவலைப்படக்கூடிய ஒரு தேவையே கிடையாது. அதே மாதிரி சுயதொழில் உள்ளவர்கள் வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். சில ஒரு சுயதொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தட்டி பறிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சிகள் உங்களுக்கு அது புரியறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் சில பேருக்கு. ஏன்னா சில பேர் கூடவே இருப்பாங்க, தொழில் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க தொழிலை அவங்க செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுதான் தட்டி பறிக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்ச்சிகளை புரியக்கூடிய தன்மை இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதனால் பகைவர்களிடமிருந்து எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது மிகவும் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு சொத்து ரீதியான பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவுக்கு வர இருக்கிறது. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு இந்த உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவது மிகவும் உங்களுக்கு நன்மையை தரும். பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்களை திறம்பட சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பெண்களுக்கு வைராக்கியம் பிறக்கும். அதே போல் மாணவர்கள் தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். அதே சமயத்தில் இப்போ அரசு உத்தியோகம் தேடக்கூடியவர்கள், இந்த டிஎன்பிசி இதெல்லாம் எழுதினவங்க அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்தால் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உங்கள் ராசி அதிபதி இருப்பது தன லாபத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது இந்த மாதத்தில். உண்மையிலே சொல்லப்போனால் ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம்தான். இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதத்தில் முடிந்த அளவுக்கு தானம் தர்மங்கள் பண்ணுங்கள். எதுக்கு தானம் தர்மம் பண்ணணும் அப்படின்னா, மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் தானம் செய்து வந்தால் இந்த மாதம் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் 2ஆம் இடத்துல, உங்கள் ராசி அதிபதியும் 2ஆம் இடத்துல. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு தருணம். என்ன ஒன்று, தந்தையால் கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படும். கண் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படுமே தவிர மற்றபடி உங்களுக்கு நன்மையான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்று என்னென்னா, சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளாரே இருக்கார். அப்போது எதிர்பாராத பண வரவை கொடுக்கும். தொழிலில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்ன ஒன்று, குலதெய்வ வழிபாட்டை நிறைய செய்யணும். இந்த குலதெய்வ வழிபாட்டை செய்யும்போது இன்னும் உங்களுக்கு மேலும் மேலும் நன்மையை தான் கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஏற்றம் இறக்கம் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் மிகவும் நன்மையாக இருக்கும். கிரகங்கள், அதாவது இப்போ சனி வக்ரம் இல்லைங்களா, அந்த கிரகங்கள் வக்ரம் அடையும் பொழுது தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் உணர்ச்சி வசப்படாமல் எதையும் செய்யுங்கள். நிதானமாக கையாளுவது உங்களுக்கு நன்மையான மாதமாக அமையும். அதே மாதிரி மாதம் ஒரு என்ன சொல்கிறது, உங்களுடைய மன அமைதின்னும்போது ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே சூரியன் கடகராசிக்குள் வந்துடுவார். அப்போது சந்திரனுடைய வீட்டில் சூரியன் வரும்போது மனசில் ஒரு விதமான கலக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி
கோபத்தை தவிர்த்துருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் வந்தாலே தனம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லைங்களா? அதனால் கோபத்தை தவிர்த்து பொறுமையோடு இருப்பது மிகவும் நல்லது. சுயதொழிலில் உள்ளவர்கள் மற்றவர்களை நம்பி எந்த ஒரு முக்கிய விஷயங்களையும் ஒப்படைக்கக்கூடாது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பெண்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரக்கூடும். பொருளாதாரம் ஏற்ற இறக்கத்தோடு காணப்படும். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் உங்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. அதனால் உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதனால் உடல் நலனில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கணும். இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசி நேயர்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருந்தால் நன்மைகள். என்ன ஒன்று, கோபப்படக்கூடாது, வார்த்தையில் நிதானத்தை காட்டணும், ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இதுதான். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்கும். சரி, இதுக்கு பரிகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களால் முடிந்தால் வயதானவர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. உணவு பொட்டலங்கள் கூட வாங்கி தரலாம். வாங்கி கொடுத்தால் மேலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம். கடகராசிக்கு சந்திராஷ்டமத்தில் தான் இந்த ஆடி மாதமே பிறக்குது. இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா சூரியன் பார்த்திங்கன்னா 2க்கு அதிபதி ராசிக்குள்ளாரே தான் இருக்கார். சந்திராஷ்டமத்தை நம்ம விட்டுடுவோம். ஏன்னா நம்ம தினப்பலன் பார்க்கல, ஆடி மாத பலனை தான் பார்க்குறோம். அப்போது கடகராசியில் இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக தான் இருக்குது. நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உங்கள் மீது ஒரு அன்பு, அரவணைப்பு, நீங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்களை மாற்றிப்பீங்க. அதே மாதிரி சுயதொழிலில் உள்ளவர்களுக்கு அனுபவத்தின் மூலம் பல அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது. கவலையப்படாதீங்க. வியாபார விருத்தி உண்டாகும். தேவையற்ற இட மாற்றங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. உத்தியோகஸ்தர்கள், வேலை பார்க்குறவர்கள் எதிர்பாராத வகையில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும். எதிர்பாராத வருவாய் இருக்கும். காரணம் என்னென்னா, 11 சுக்கிரன் இருந்த வரைக்கும் சில பிரச்சனைகள் இருந்தது. அது 12ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பண வரவு, நன்மையும் நடக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. அதே போல் உங்களுடைய உற்சாகத்தோடு எதையும் நீங்கள் எதிர்நோக்கி இருக்கலாம். சந்தர்ப்பங்கள் அமையும் வாய்ப்புக்காக சோர்ந்து இருந்தவங்களாம் இப்போது உற்சாகத்தோடு இருப்பீங்க. அதே போல் பெண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதத்தில் மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக உங்களுக்கு இருக்குது. படிக்கிற மாணவர்கள் இந்த கல்வி விஷயத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அக்கறை கொண்டால் இன்னும் நன்மையாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றம் இருக்கும். கவலையப்படாதீங்க. இந்த மாதம் கடகராசி நேயர்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு மாதமாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கடகராசி நேயர்கள் கந்தகுரு கவசத்தை படிப்பது இன்னும் உங்களுக்கு நன்மையும் நம்பிக்கையும் தன் நம்பிக்கையும் வளரக்கூடிய ஒரு மாதமாக அமையும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு ராசி அதிபதி அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவான் 12ஆம் இடத்திலையும், அதே சமயம் 2க்கு அதிபதியான புத பகவான் அவரும் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல.
அப்போது கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இதுவரைக்கும் உங்கள் மனசுக்குள்ளே நிறைய குழப்பங்கள்லாம் இருந்தது. அந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மாதம். அதே மாதிரி சுயதொழிலில் உள்ளவர்கள் மனசில் பட்டதை பேசி விடுவது மிகவும் நல்லது. அதே மாதிரி முக்கிய விஷயங்களை தாமதப்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து சேரும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தாமதம் இல்லாமல் ஒரு முடிவு எடுத்து செய்யுங்க, நன்மையே இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற வீண் பழிகள் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சரி, இந்த சூழ்நிலை எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு 3ஆம் இடத்துல கேது, அதே சமயத்தில் 12ல் சூரியனும் புதனும் இருக்கிறதுனால, இப்போ 12ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்ன விரயம் அப்படின்றது தான் ஒன்று. அப்போ அந்த இடத்துல புதனும் 2க்கு அதிபதியானவர் 11க்கு அதிபதியானவர் அங்கே இருக்கும்போது செலவுகள், வீண் செலவுகள், வீண் விரயம், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனத்தோட நிதானத்தோட இருப்பது மிகவும் நன்மையை செய்யும். தாய்மாமன் வகை உறவுகளால் சில அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும். கணவரின் அன்பு, அவர் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் ஒரு தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது மட்டும்தான். மற்றபடி நல்ல ஒரு பண வரவு நல்லபடியாக இருக்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். தந்தையோட சில நேரத்தில் மனஸ்தாபம் வந்தாலும் அதெல்லாம் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. பணப்புழக்கெல்லாம் அதிகரிக்கும், கவலைப்பட வேண்டாம். இந்த ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது அம்பிகை வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, அதே மாதிரி புதன்கிழமைகளை விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தால் இன்னும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது மேலும் உங்களுக்கு நன்மையை தரும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 20-25 நாளாக பண வரவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துட்டு வந்ததுன்றது நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் பிறப்பில் இருந்து பண வரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் சேரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மனசுக்குள்ள எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, பிரிந்திருந்த தம்பதிகளாக ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இப்பொழுது இருக்குது முயற்சி செய்தால். அதே மாதிரி உறவினர்களால் உதவிகரம் கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோட சற்று பக்குவமாக நடந்து கொள்ளுங்க. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அவர்களுடைய மத்தியில் உங்களுடைய கௌரவம் நல்ல உயரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பூர்வீக சொத்து வகையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை பொறுமையோடு அணுகுவது மிகவும் நல்லது. சகோதரர்களோட மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு.
கவனமாக இருங்க. கூடுமான வரைக்கும் பொறுமையோடு அனுசரணையாக சென்றால் நிச்சயமாக இன்னும் உங்களுக்கு நன்மை நடைபெறும். சிலருக்கு நண்பர்கள் வகையில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பழைய கடன்களை தந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றம் தரும். அதே மாதிரி புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். பெண்களுக்கு எதிர்பார்த்த அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களாம் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தேவையற்ற ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறதோ, இவ்வளோ பணம் வரும் அவ்வளோ பணம் வரும்னு சொல்லி செய்கிறதோ அதை மட்டும் செய்யாதீங்க. மற்றபடி எல்லாமே நன்மையாக இருக்கும். பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமானுக்கு வில்வம் வாங்கி அர்ச்சனை செய்யுங்க. அதே மாதிரி சிவஸ்துதி பாராயணம் செய்யுங்க. காரணம் என்னென்னா, ஆரோக்கியம் கொஞ்சம் சில நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனை வரும். அதுக்காக இதை பண்ணுங்க. பண்ண உங்களுக்கு இன்னும் நன்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தமிழ் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி வட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல, அதாவது 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் 10ஆம் இடத்துல வரும்போது தொழிலில் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு எளிதாக வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அதே போல் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று கூடக்கூடிய ஒரு நேரம் காலம் இப்பொழுது இருக்குது. அதே மாதிரி திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளெல்லாம் திட்டமிட்டபடி நீங்கள் எளிமையாக நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் உங்களுக்கு சில காரியத்தில் அனுகூலம் உண்டாகும். இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகளால் நீங்கி ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. தந்தையோட மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அவரோடு பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி தந்தையுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. தந்தை அப்படின்னும்போது சூரியன் தான். அது சூரியன் 11க்கு அதிபதியானவர் கடகராசியில் அமரும்போது 10ஆம் அதிபதியாக ஆறார். அதனால் தந்தையோட தேவைகளை பூர்த்தி செய்வதில் ரொம்ப கவனத்தை செலுத்துங்க. அது மேலும் உங்களுக்கு நன்மையை செய்யும். பெண் பிள்ளைகள் வேலை விஷயமாக உங்களுக்கு அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும். வேலை விஷயன்றதில்லை, இப்போ காலேஜ் சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வேலைக்கு செல்லக்கூடிய வேலைக்காக இப்போ சில பேர் அரசு உத்தியோகத்துக்காக ஏற்பாடு செய்வாங்க. அதனால் அதன் மூலமாக உங்களுக்கு அலைச்சல்களும் செலவுகளும் சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. குடும்பத்தை அதாவது குடும்பத்தில் உள்ள பெண்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் ரொம்ப மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்குது. புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் சேர்க்கைக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது துலாம் ராசி நேயர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க. இல்லைனா கந்தர் அனுபூதி பாராயணம் செய்வது மிகவும் நன்மையை தரும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொறுமையாக கடைபிடிப்பது நன்மை. எல்லா விஷயத்துலேயும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திலே இருக்கார். 6 என்பது என்ன? ருணரண ரோக சத்ருஸ்தானம். சத்ருஸ்தானாதிபதியே உங்களுக்கு செவ்வாய் தான். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி
9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருப்பது கொஞ்சம் அலைச்சல்களை தரக்கூடியதாக இருக்கும். அதனால தான் பொறுமையாக 9ன்றது பாக்கியஸ்தானம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அங்கே சூரியன் அமரும்போது சில வேளையில் அலைச்சல்களும் தொந்தரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால் பொறுமையாக கடைபிடிப்பது மிகவும் நன்மை. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுக்கு மனக்குழப்பத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கூடுமான வரை மற்றவர்களை அனுசரித்து செல்லுங்கள். அப்படி சென்றால் உங்களுக்கு எந்த விதமான குழப்பங்களும் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. அதே போல் பிள்ளைகள் அவர்களுடைய போக்கில் விட்டு பிடித்தால் இன்னும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். சில பேரெல்லாம் ரொம்ப கெடுபிடியாக இருப்பாங்க, பிள்ளைங்கக்கிட்ட ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. இருக்கலாம், கண்டிஷன் இருந்தால் தான் பிள்ளைங்க நல்லா வளரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரொம்ப கண்டிஷன் பண்ணும்போது அது வேறு விதமாக மாறிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, விட்டுப்பிடிங்க. ஒரு 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 செயலை செய்யும்போது நம்ம ஒரு விஷயத்தில் அது எப்படி செஞ்சால் நமக்கு அதன் மூலமாக நன்மை நடக்கும் அப்படின்றது எப்படி யோசிக்கிறோமோ, அதே போல் பிள்ளைகளிடத்தில் ரொம்ப நாம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு. அதனால் விட்டு கொடுத்து விட்டு பிடிப்பது அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா, அதை செய்யுங்க, நன்மையாக நடைபெறும். ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் முடிக்க வேண்டி இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உறவினர்கள் வீட்டில் சிறிய அளவில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். அரசாங்க விவகாரங்கள் அலைச்சலை தரக்கூடியதாக இருக்கும். உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியை தரும் செய்தி கிடைக்கும் உங்களுக்கு. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். அதே போல் தாய்மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவிலாம் கிடைப்பது கொஞ்சம் தாமதமாகக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். அதிகாரிகளை அணுகும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் நன்மை. அதே மாதிரி தந்தை வழி உறவினர்களுடன் சற்று இடைவெளி விட்டு பழகுவது உங்களுக்கு நன்மையை தரும். சிலருக்கு நண்பர்களுக்காக செலவு செய்ய வர வேண்டியது இருக்கும். அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அது சில பேருக்கு அதில் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படும். அதே மாதிரி பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இந்த மாதம் இருக்குது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இந்த மாதம் இருக்காது பெண்களுக்கு. சரி, பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது விநாயகர் அகவல் பாராயணம் செய்வதும், விநாயகர் பெருமானை வணங்குவதும், விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வந்தால் மேலும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்துக்கு வரார் இந்த ஆடி மாத பிறப்பில். அப்படி இருக்கும்போது 8ஆம் இடம்ன்றது அஷ்டமஸ்தானம் இல்லைங்களா? அப்போ அஷ்டமஸ்தானம் அப்படி 9க்கு அதிபதியானவர் 8ஆம் இடத்துல. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சில கிரகங்கள் நன்மையை செய்யும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரியத்தில் வெற்றி ஏற்படும், பணவரவு மகிழ்ச்சி தரும், புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ஆனால் தெய்வ பக்தி இருக்கணும், நாட்டம் இருக்கணும். அதில் சும்மா நானும் போகிறேன் நானும் வரேன் அப்படிலாம் செய்யக்கூடாது. உண்மையான தெய்வ பக்தியோடு செய்தால் நிச்சயமாக பொருள் சேர்க்கை உண்டாகும், வியாபார விருத்தியாகும். உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். கூடுமான வரை அளவோடு பேசுங்க. ஏன்னா ஏற்கனவே தனுசு ராசியை பற்றி நான் தினப்பலனில் சொல்லிக்கிட்டே இருப்பேன், வாயடக்கம் தேவை அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போவும் கூடுமான வரை அளவோடு பேசினால் உங்களுக்கு நன்மையே நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லுங்கள். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் விட்டு கொடுத்து போனால் நன்மையாக இருக்கும். நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. நண்பர்களால்
வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது, ஏற்பாடும் ஆகும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், உறவினர்களால் அந்த வழி உறவினர்கள், இப்போ கணவனாக இருந்தால் மனைவி வழி உறவினர், மனைவியாக இருந்தால் கணவன் வழி உறவினர்கள், குடும்பம் தொடர்பான முக்கியமான காரியம் சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். கொஞ்சம் அந்த பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னா, உடல் அசதி, மனச்சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு என்னென்னா சிரமம் கொஞ்சம் இருக்கும். சிரமம்னா என்ன, உங்களுக்கே தெரியும், ஆடி மாதம் வந்தாலே பண்டிகை தான். அந்த பண்டிகையை ஏற்று அதற்கு செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும்போது கொஞ்சம் திணறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்குங்க. அதனால் பொறுமையை கடைபிடிப்பது இன்னும் நன்மை. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமையில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் நன்மை. அதே மாதிரி சனிக்கிழமைகளில் அனுமானுக்கு அர்ச்சனை செய்து அனுமன் சாலிசா படிங்க, உங்களுக்கு நன்மையே செய்யும். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு ஆடி மாதம், இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல சூரியன் இருப்பது சிறப்பு தான். நான் இல்லைன்னு சொல்லலை, சிறப்பு அப்படின்னு சொன்னால் அதான் சொல்லுவாங்க. 7ஆம் இடம் என்பது கலத்திர ஸ்தானம், அதே மாதிரி கூட்டு தொழில், இது எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த இடத்துல சூரியன் இருப்பது நன்மை. அதே மாதிரி 3ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கார். இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் பிள்ளைகளால் மன கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும். அஷ்டமாதிபதியான 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ சூரியனை குரு பார்க்கிறார் இல்லைங்களா. 3ல் குரு இருந்தாலும் அந்த குரு 7ஆம் இடத்து இருக்கக்கூடிய என்னது சூரியனை குரு பார்க்குறார். அப்போது நன்மையே நடக்கும். என்ன நடக்கும்? உடல் ஆரோக்கியம் மேம்படும். அரசாங்க காரியங்கள், இப்போ 7ஆம் இடத்துல இருந்தால் அலைச்சல்கள் ஏற்படும்ன்றது உண்மை. ஆனால் அந்த அலைச்சல்கள் கூட எப்படி இருக்கும்? நன்மையை தான் செய்யும். எப்படி? அரசாங்க காரியங்கள், சூரியனால் அரசு தானே, தாமதமானால் நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எதிலும் வெற்றியே ஏற்படும். அதே மாதிரி எதிரிகளெல்லாம் உங்களை கண்டு பணிந்து போகக்கூடிய ஒரு தருணம் இப்பொழுது ஏற்படும். அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு தருணம். எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு. மாத பிற்பகுதியில் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் அப்பப்போ சந்தோஷமும் இருக்கும், அப்பப்போ பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது சங்கடங்களும் ஏற்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்துருங்க. கடன்கள் விஷயத்தில் கவனத்தோடு இருங்க. இந்த ஆடி மாதத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் ஏற்படும் உங்களுக்கு. அதே போல் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை. ஏன்னா 4ஆம் இடத்துலையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் ராகுவும் இணைவு இல்லையா. அதனால் வண்டி வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். ஜாமீன்லாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சில பேருக்கு பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பொறுமையாக இருங்க, பொறுமையை கடைபிடிங்க. தேவையற்ற பேச்சுகள்லாம் பேசக்கூடாது. அதனால் மற்றவர்களோட மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க. அதே போல் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள். பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமையில் தேங்காயில் தீபம் ஏற்றி, அதாவது தேங்காய் எண்ணெயில் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அருகம்புல் போட்டு அர்ச்சனை பண்ணுங்க. அதே மாதிரி வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் கொண்டு அர்ச்சித்து வழிபட்டால் உங்களுக்கு மேலும் நன்மைகள் நடைபெறும். அதே போல் இதை செய்து வாருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக மாறும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் எப்படி இழுபறியாக இருந்தாலும் அது உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான மாதமாக தான் இருக்கும். தந்தை வழி உறவுகளால் உதவி கிடைக்கும். உபத்திரவமும் ஏற்படும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சூரிய பகவான். நன்மையும் நடைபெறும், கொஞ்சம் உங்களுக்கு தீமையும் நடைபெறும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். பணவரவு ஓரளவுக்கு உயரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த ஒரு காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். புதிய வீடு கட்டக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அதுக்கும் முயற்சி, அந்த புதிய முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எதிரிகள் தொல்லையெல்லாம் நீங்கும். அதே மாதிரி மறைமுக எதிரிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்களெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோகத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் இன்னும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இந்த மாதம். அதே மாதிரி வீடு மனை வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுமையோடு அணுகுவது மிகவும் அவசியம். பூர்வீக சொத்து, அதே மாதிரி அந்த பங்காளிகள் வரிசையில் இந்த சொத்து பிரச்சனைலாம் இருந்ததுன்னா பொறுமையோடு ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் கொஞ்சம் தடையாகும். அதே மாதிரி பிள்ளைகளினுடைய போக்கில் கொஞ்சம் விட்டு பிடிங்க. ஏன்னா நிறைய பசங்க பிடிவாத போக்கு இருக்கும். அது உங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கொஞ்சம் தட்டி கொடுத்து போங்க. அப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். கூடுமான வரை நீங்கள் அவர்களை ஓரளவுக்கு புத்திமதி சொல்லி அவர்களை இப்படி தான் படிக்கணும், இந்த மாதிரிலாம் போங்க, இந்த வழியில் போனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நிதானமாக சொல்லி கொடுங்க. நம்ம சொல்கிறதுல தான் இருக்குது. ரொம்ப ஆர்ஷாக சொன்னால் கோபம் வரும், எந்த பசங்களுக்குமே வரும். அதனால் அன்போடு அரவணைப்போடு இருங்க. அவங்களுடைய படிப்பு விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு இருங்க, சரிங்களா? அதே மாதிரி உணவு விஷயத்தில் கவனம் தேவை இந்த மாதம். பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக தான் இருக்கும். கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் அனுகூலமாக இருக்கும். உறவினர்களிடையே நல்ல ஒரு தருணம் இருக்குது. வருகையும் இருக்குது குடும்பத்தில். அந்த வருகையும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமானையும் பைரவரையும் நல்லா வணங்குங்க. அதே மாதிரி அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும், செவ்வாய்க்கிழமைகளை முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் மேலும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய மாதமாக அமையும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உற்சாகம் ஏற்படும். எதிரிகளின் சூழ்ச்சி, நிறைய பேர் கூடவே இருப்பாங்க, பக்கத்துலேயே இருப்பாங்க, ஆனால் நண்பர்கள் மாதிரி இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மறைமுக எதிரி,
இந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களை நீங்கள் முறியடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருப்பாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளது. குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரிலாம் போகும்போது சில பிரச்சனைகள் ஏற்படும். பொறுமையோடு நீங்கள் இருப்பது மிகவும் அவசியம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அனுசரித்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து போனாலே அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவனமாக இருங்க. கொஞ்சம் பக்தியில் மனதை செலுத்துங்க. ஆன்மீகத்தில் நாட்டத்தை கொஞ்சம் அதிகரிச்சிடுங்க. அப்போ அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு கிட்டையே வராது. அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள், பெரிய தாய் தந்தை, அதே மாதிரி தாத்தா பாட்டி அவர்களுடைய அறிவுரைப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நன்மையாக இருக்கும். அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும். புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நீண்ட காலமாக இந்த நிறைவேற்ற முதலே சொன்ன குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தான் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை காட்டினால் அந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அதே மாதிரி நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து ஒரு சில தகவல் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பெண்கள் மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும். இந்த மாதம் குடும்பத்தில் உள்ள உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் உதவியாக இருப்பாங்க. அதே மாதிரி வழிபட வேண்டியது பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு துர்கையும் முருகப்பெருமானையும் வணங்கணும். ஏன் துர்கை முருகப்பெருமான்? ஏற்கனவே நான் சொன்னது தான். 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும் ராகுவும் இணைவு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஜென்மத்திலேயே குரு பகவான் இருக்கார். அதனால் பரிகாரம் பார்த்திங்கன்னா டெய்லியும் செய்யலாம் உங்களால் முடிஞ்சால். அப்படி செய்ய முடியலன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசம் பாராயணமும், அதே போல் வெள்ளிக்கிழமையில் ராகுகால வேளையில் துர்கைக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில் சுபிட்சம் பெருகும். இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் எல்லா விதமான சுகங்களும் அடைய வேண்டும் என்று சொல்லி நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.